Hello students, இப்போ நம்ம example 9.16 பார்க்க போறோம். Show that integral from 0 to pi by 2 dx by 4 plus 5 sin x is equal to 1 by 3 log of 2 to the base e. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால், அதாவது ஒரு a plus b sin x அப்படி டினாமினேட்டர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? tan x by 2 t அசீம் பண்ணி நம்ம செஞ்சாதான் சொல்யூஷன் வரும். ஸோ இதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஸோ அதாவது 1 by 4 plus 5 sin x, அதாவது a plus b sin x மாதிரி வந்ததுன்னா நிச்சயமாக இந்த tan x by 2க்கு டீன்றதை யூஸ் பண்ணி செய்யணும். நீ நினைக்கலாம் சைன் வந்துருக்கு நம்ம டேனை போய் போடுறோமேன்னு. இல்லை, சைனுக்கும் டேனுக்கும் கனெக்ஷன் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஹாஃப் ஆங்கிள் வச்சு sin x is equal to 2 tan x by 2 by 1 plus tan square x by 2 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் மேலே 2t கீழே வந்து 1 plus t square. ஓகேயா? ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணி இங்கே செய்ய போகிறேன், கவனிங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்க சம ஐன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அசம்ஷன் எழுதலாம். ஸோ நம்மளுடைய அசம்ஷன் வந்து put t is equal to tan x by 2. கரெக்டாக tan x by 2 நம்ம t அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 4 ஸ்டெப் பண்ணணும். ஸோ முதல்ல அசம்ஷன் எழுதியாச்சு, ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியல் எழுதணும். ஸோ இது வந்து t ஃபங்க்ஷன், இந்த t-ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, பக்கத்தில் dt. இது x ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம x வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது secant ஸ்கொயர் x by 2. அப்புறம் x by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 2. அப்புறம் பக்கத்தில் என்ன வருது? dx. இது t ஃபங்க்ஷன், அது x ஃபங்க்ஷன்னால் இங்கே dt, அங்கே வந்து dx. ஓகே, சரி. இப்போ நமக்கு என்ன வேணும்? இங்கே மேலே dx தான் இருக்குது. அப்போ இந்த dx மட்டும் இங்கே வச்சுட்டு இதை என்ன செய்யலாம்? க்ராஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன வந்துருக்குன்னா 2 dt டிவைடட் பை secant ஸ்கொயர் x by 2 அப்படின்ட்டு வருது. ஆனால் நமக்கு வந்து dx-ஐயும் நம்ம என்ன செய்யணும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் t-ல தான் எழுதணும், கொஞ்சம் மாற்றணும். ஸோ இதை கொஞ்சம் அப்படியே மாற்றி எழுதுகிறேன். ஸோ dx இஸ் ஈக்குவல் டு மேலே வந்து 2 dt டிவைடட் பை secant ஸ்கொயர் எக்ஸோட ஃபார்முலா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் மேலே 2 dt டிவைடட் பை tan x by 2 தானே t. அப்போ இது வந்து 1 ப்ளஸ் t ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? ஸோ எத்தனை ஸ்டெப் பண்ணியிருக்கோம்? 3 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நம்பர் 1 என்னென்னு கேட்டால், முதல்ல சப்ஸ்டியூஷன். ரெண்டு பக்கமும் என்ன செஞ்சோம்? நம்ம டிஃபரன்ஷியல் போட்டோம். டிஃபரன்ஷியல் பண்ணிவிட்டு அதிலிருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி dx-ஐ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு தேவையானது லிமிட் ஃபார் t. ப்ராப்ளத்தில் இருக்கிற வேரியபிள் எக்ஸ். நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ராப்ளத்தை டீன்ற வேரியபிளுக்கு மாற்றிட்டோம். ஸோ எக்ஸோட லிமிட் வந்து 0 to pi by 2. இப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டீக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த அசம்ஷனில் எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா tan 0, 0 by 2னா 0, அப்போ tan 0னா 0. pi by 2 போட்டிங்கன்னா pi by 2க்கு by 2, அப்போ வந்து pi by 4 ஆயிடும். tan pi by 4னா 1. ஸோ ஒரு வழியாக நமக்கு லிமிட்டும் கிடச்சிருச்சு. ஐ எழுதுவோமா? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல். இப்போ யாரோட லிமிட் போடணும்? டீக்கு போடணும். 0 to 1 மேலே dx. dxக்கு பதிலாக இந்த 2 dt டிவைடட் பை 1 ப்ளஸ் t ஸ்கொயரை எழுதணும். டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 4 ப்ளஸ் 5 இன்ட்டு sin x. அந்த sin x தான் இதுக்குள்ளே ஃபார்முலா எழுதியிருக்கேன். இதை கூட நீங்கள் இந்த சைடில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது sin x அப்படின்னு சொன்னால் அது வந்து 2t, அதாவது 2 tan x sin, இது வந்து sin xன்னு தானே கொடுத்துருக்காங்க. இப்போ sin xனா 2 tan x by 2 டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் x by 2, அதாவது 2t divided by 1 plus t square. ஸோ அதை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 into 2t divided by 1 plus t square. ஓகேயா? இப்போ டினாமினேட்டரில் ரெண்டு டேர்ம் இருக்குது, இது ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ நம்ம அப்போ என்ன பண்ணணும்? இந்த எல்சிஎம் எடுத்துகிட்டு இந்த 1 plus t ஸ்கொயரை கட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சிடலாம். ஓகே? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அந்த இன்டர்வலை பெருசாக போட்டுக்கலாம். ஸோ t ஈக்குவல் டு அது இன்டர்வல் t ஈக்குவல் டு 0 to 1 மேலே வந்து 2 dt, கீழே வந்து 1 ப்ளஸ் t ஸ்கொயர் டிவைடட் பை, இப்போ இதை வந்து என்ன செய்யணும்? எல்சிஎம் வந்து 1 ப்ளஸ் t ஸ்கொயர் தான். இந்த 5 வந்து இதோட மல்டிப்ளை ஆகும். 4ஐயும் இந்த 1 ப்ளஸ் t ஸ்கொயரையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 4s are 4. அடுத்து 4 into t ஸ்கொயர் 4t ஸ்கொயர். 5 இந்த பக்கம் பெருக்குனீங்கன்னா 10t. டினாமினேட்டரை மறந்துடக்கூடாது. ஸோ டினாமினேட்டர் வந்து 1 ப்ளஸ் t ஸ்கொயர். இப்போ நம்ம இதை ரெண்டையும் என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 1 ப்ளஸ் t ஸ்கொயர் கட் ஆகிடுச்சு. இப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ தட் இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு, ஸோ வி கேன் ரைட் ஐ இஸ் ஈக்குவல் டு
I is equal to integral from 0 to 1 மேலே வந்து 2 dt divided by கீழே t square term, t term, constant term அந்த ஆர்டரில் நம்ம டிசைடிங் ஆர்டரில் எழுதுனா 4t square plus 10t plus 4 அப்படின்னு இருக்குது. மேலே 1 கீழே 3 மொத்தம் 4 டேர்ம் இருக்குது. 4லேயுமே 2 வந்து காமன் ஃபேக்டர். ஒரு 2 நீங்கள் என்ன செய்யலாம், கட் பண்ணிடலாம். அப்போ இது இன்டெக்ரல் 0 to 1 dt டிவைடட் பை 2t square plus 5t plus 2 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கீழே நம்ம என்ன செய்யலாம், இதை ஒரு சம் ஆஃப் த 2 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாவோ இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாவோ நம்ம இதை மாற்றினோம்னா நல்லது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த டி ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அதை முதல்ல நம்ம வெளியே தூக்கி போடலாம். அப்புறம் வெளியே தூக்கி போட்டோம்னா இது வந்து 1/2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1. இந்த 2 வந்து தானாக வெளியே போகாது, இதில் மட்டும்தான் 2 இருக்குது. இங்கெல்லாம் வந்து நம்ம பேசலே நினைக்கக்கூடாது. நம்ம 2வை வெளியே எழுதுகிறோம்னா இந்த இதுக்கு மொத்தத்துக்குமே 2 வந்து காமன். அப்போ வெளியில் ஒரு 2ஆல், அதாவது டினாமினேட்டரில் 2 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் வந்து அதுதான். அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் உள்ளே டிவைட் பண்ணணும். அப்போ இதை ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகிடும், இது வந்து t ஸ்கொயர் ப்ளஸ் 5/2t + 1 அப்படின்னு வரும். புரியுதா? இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மொதல் 2 டேர்ம் எடுத்துக்கோங்க. இது a ஸ்கொயர், இது 2ab மாதிரி இருக்குது. இது a ஸ்கொயர், இது 2ab. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மட்டும் இருக்குது. அப்போ எனக்கு என்ன வேணும், b ஸ்கொயர் வந்தால் நல்லது. ஸோ எனக்கு ஒரு b ஸ்கொயர் வேணும். அந்த b வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த டீயோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, இந்த டீயோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்ன செய்யணும், 2ஆல் டிவைட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ டீயோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 5/4 வரும். ஸோ எனக்கு இங்கே b ஸ்கொயர் வேணும். அப்போ இந்த 5/4 ஹோல் ஸ்கொயரை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும் டினாமினேட்டரில். ஸோ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 1/2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 dt டிவைடட் பை t ஸ்கொயர் ப்ளஸ் 5/2t ப்ளஸ் என்ன பண்ணோம், டீயோட கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன வருது அப்படின்னா 5/4க்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ், இப்போ இதே இது மைனஸில் வரும்ல, முதல்ல அந்த 1 எழுதிக்கலாம். ஸோ 1 எழுதி அதுக்கப்புறம் 5/4 த ஹோல் ஸ்கொயரை எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன வருதுன்னா 1/2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 மேலே dt டிவைடட் பை இந்த 3ஐயும் சேர்த்தா இதில் a வந்து t, b வந்து 5/4. அப்போது இது வந்து t ப்ளஸ் 5/4 த ஹோல் ஸ்கொயர், t ப்ளஸ் 5/4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ், இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், சுருக்கணும். தட் இஸ் 1 மைனஸ் 5 ஸ்கொயர்னா 25, 4ஓட ஸ்கொயர்னா 16. இப்போ இது என்ன செய்யலாம், நம்ம கிராஸ் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டால், இது வந்து 1/2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 dt டிவைடட் பை இது t ப்ளஸ் 5/4 த ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன வரும்னா 16 மைனஸ் 25, அதாவது 16 மைனஸ் 25 எவ்வளோ வரும், மைனஸ் 9/16. அந்த 9/16 நம்ம எப்படி எழுதலாம், பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக எழுதணும். ஸோ 1/2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 1 dt டிவைடட் பை, அதாவது t ப்ளஸ் 5/4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை 3/4 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேயா? இப்போ இது எந்த வடிவத்தில் வருதுன்னு தெரியுதா? அதாவது இன்டெக்ரல் dx டிவைடட் பை முதல்ல டீயோட ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன வரும், லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ், ரூட் இல்லையோ, ரூட் இருந்தால் தான் அது வரும். இது வந்து 1/2a, என்ன ஃபார்முலா, 1/2a இன்ட்டு லாக் ஆஃப் மேலே எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் விட வந்துடும். இப்போ இந்த ஃபார்முலாவோட நீங்கள் என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ஏக்கு பதிலாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஏக்கு பதிலாக எனக்கு இங்கே 3/4ன்னு வந்திருக்கு. கரெக்டாக ஏக்கு பதிலாக 3/4. இல்லை டீக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டீக்கு கோஎஃபிஷியன்ட் 1 தான். அது இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு நம்ம டிவைட் வேறு பண்ணணும். ஸோ இங்கே அந்த பிரச்சனை இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு நம்ம ஃபார்முலா போட போகிறோம். ஸோ ஏற்கனவே முன்னாடி ஒரு 1/2 இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஒரு 1/2 இருக்குது. இப்போ இதுக்கு ஃபார்முலா படி என்ன வரும், இன்ட்டு 1/2 இன்ட்டு
ஏக்கு பதிலாக 3/4 2 into 3/4 அதுக்கப்புறம் log of modulus of x minus a by x plus a. இங்கே xக்கு பதிலாக என்ன வந்திருக்கு t plus 5/4. xக்கு பதிலாக நமக்கு என்ன வந்திருக்கு t plus 5/4 வந்திருக்கு. அப்போ மேலே வந்து t plus 5/4 அப்புறம் minus a minus 3/4 divided by t plus 5/4 plus 3/4 அப்படின்னு வரும். பேஸ் வந்து e. புரியுதா? ஸோ இன்டெகிரேஷன் முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், லிமிட் போடணும். தட் இஸ் ஃப்ரம் 0 to 1. ஸோ நம்ம லிமிட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு ஃப்ரம் 0 to 1 அப்படின்னு எழுதிக்கணும். புரியுதா புரியலையா? ஸோ நான் அதை க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ இடம் இல்லை. ஸோ do you all understand? ஸோ இது வந்து 0 to 1. புரியுதா? இப்போ முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். இது பாரு 2 2s are 4. அதுக்கு கீழே இந்த 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே முன்னாடி இப்போ வெறும் என்ன இருக்குது 1/3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ முன்னாடி 1/3 இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் லாகா. இப்போ முதல்ல அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். உள்ள நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ லாக் ஆஃப் மாடுலஸாக இன்னும் நான் லிமிட்லாம் போடலை. இதை முதல்ல எல்சிஎம் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ டி இது 5/4 minus 3/4. அப்போ நீங்கள் ரெண்டு சேம் டினாமினேட்டர்னால மேலே நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் 2 வரும். அப்போ இங்கே என்ன வரும்னா t plus 2/4. அது மாதிரி இங்கே வந்து t plus இதில் ஆட் பண்ணால் 8/4 என்ன வருது 8/4. இப்போ நம்ம பேசாமல் இதை என்ன செய்யலாம் 1/2ன்னு போடலாம். இதை வந்து நம்ம 8/4னா 2 அப்படின்னு போடலாம். ஸோ இனிமேல் தான் என்ன செய்யணும், நம்ம இந்த லிமிட்ஸை போடணும். ஸோ தட் இஸ் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் 1/3 into log of. இப்போ என்ன செய்யலாம், இப்போ இந்த செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் நல்லது. அப்போது log of மாடுலஸாக முதல்ல 1 போடுங்க. 1 தானே அப்புறம் லிமிட் போட்டிங்கன்னா 1 plus 1/2 1 plus 1/2 க்ராஸ் பண்ணிங்கன்னா 3/2ன்னு வரும். ஸோ அது 3/2 கீழே 1 plus 2னா அது 3. அடுத்து மைனஸ் log of. இப்போ நம்ம டீக்கு 0 போடணும். 0 போட்டால் மேலே என்ன இருக்குது 1/2 கீழே வந்து என்ன இருக்குது உங்களுக்கு 2. 0 plus 2னா 2. இப்போ இந்த மாடுலஸ் வந்து அவசியமா, மாடுலஸ் தேவையில்லை. ஏன்னா முதலே நம்ம மாடுலஸை விட்டுருந்துருக்கலாம், இந்த ஸ்டெப்லேயே நம்ம விட்டுருக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த 0 to 1ங்கிறது யாரோட லிமிட்னா டீயோட லிமிட். டீ வந்து ஃபுல்லி பாசிட்டிவ், உள்ளேயும் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதனால் மாடுலஸ் தேவையே இல்லை. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் மாடுலஸ் வேண்டாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், this is equal to 1/3 into இப்போ மாடுலஸ் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ log of this one minus log of this one, log a minus log b னா log of a/b. முதல்ல அதை சரி பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இந்த 3க்கு கீழே வந்து உனக்கு 1 இருக்க மாதிரி. ஸோ 3 கட் பண்ணிடலாம். இந்த 2 கீழே வந்துடும். ஸோ யூ ஆர் கெட்டிங் log of 1/2 மைனஸ் log of இங்கே இந்த 2 வந்து கீழே இறங்கிடும். அப்போ இது என்ன ஆயிடும் 1/4ன்னு ஆகிடும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு லாகையும் ஒரே லாகாக மாற்றலாம். ஸோ 1/3 into log of. ஸோ இப்போ என்ன செய்யணும் log a minus log b னா log of a/b. அப்போது log of இந்த 1/2 into இந்த தலைகீழாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம இதை என்ன செய்யலாம் 1 இது 2. ஸோ that is equal to 1/3 போட்டு log of 2 to the base e. ஓகேயா, புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். ஓகே, பாய்.